10,000 ரூபாய்க்குள்ள நீங்க வந்து ஒரு ஃபோன் தேடிட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு 4G ஃபோன் தாங்க கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க 10,000 குள்ள ஒரு நல்ல 5G ஃபோன் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்தா இருக்கலாம். இதாங்க மோட்டோட G34 5G. நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சில விஷயம் நல்லாவும் இல்ல. எல்லாத்தையும் இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். சோ இது வந்து எங்க மோட்டோ G34 ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் வீடியோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பிரைஸை பற்றி சொல்லிடுறேன். மோட்டோ G34 5G வந்து உங்களுக்கு 11,000 ருபீஸ்க்கு பேஸ் வேரியன்ட் 4120GB கிடைக்கும் அண்ட் 12,000 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து 8120GB கிடைக்கும். ஆனால் மோட்டோல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1,000 ரூபி கார்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபோனை 10,000 ருபீஸ்க்கு வாங்கலாம் ஃபார் த 4120GB வேரியன்ட், இல்லைனா 11,000 ருபீஸ்க்கு 8120GB வேரியன்ட் வாங்கலாம். ஸோ தட்ஸ் த பிரைசிங். பட் பாக்ஸ்க்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க குவிக்லி செக் பண்ணிடலாமா? ஸ்லிம்மான பாக்ஸ், சின்ன பாக்ஸ் தான் ஆஃப்கோர்ஸ் பட்ஜெட் ஃபோன்னால. அண்ட் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, டிசைன் அழகா இருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் கிடைச்சிரும். ஃபோனை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். பட் லெட்ஸ் கீப் that to the side for now. வேற என்ன கொடுத்திருக்காங்க பாக்ஸ்ல குவிக்லி செக் பண்ணி பார்த்தலாமா? சில டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சார்ஜர் இருக்கு. இந்த சார்ஜர் வந்து டைப் A சார்ஜர் கொடுத்திருக்காங்க and this is a 20 watt சார்ஜர். ஐபோன்ஸ்ல சார்ஜர் கொடுக்குற காலத்துல ஆப்பிள் வந்து 20 watt சார்ஜர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சைஸ்ல தான் இருக்கு ஆக்சுவலி பார்க்கிறதுக்கு. அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. சிம் கார்டு டூலும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் கிடைக்காது. தட்ஸ் அபவுட் இட். பட் லெட்ஸ் குவிக்லி டேக் a look at the phone. ஃபோன் வந்து நல்லா தின்னா இருக்கு. இன் ஹேண்ட் ஃபீலும் ஆக்சுவலி நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க. லெட்ஸ் டேக் a look at this. I always like this process. வீகன் லெதர் பேக் வந்து மோட்டோரோட ஃபேவரட் மெட்டீரியலுங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிரீமியமா இருக்கு ஃபினிஷ். பார்க்கிறதுக்கு வந்து உண்மையா நல்லா இருக்குங்க. கேமரா மாடியூல் ஒரு டிஃபரெண்ட் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் PMMA பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இது வந்து ஓஷன் கிரீன் கலர். இதுல வந்து உங்களுக்கு வீகன் லெதர் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் அண்ட் பிளாக் கலர் வேரியன்ட் ஆப்ஷனும் இருக்கு. போனை பொறுத்த வரைக்கும் இன் ஹேண்ட் ஃபீல் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் வீகன் லெதர்ல நீங்க பாத்தீங்கன்னா கிரிப்பினஸ் நல்லா இருக்கும். பிளஸ் திக்னஸ் வந்து வெறும் 7.98 mm தான் வச்சிருக்காங்க. அண்ட் போன் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஐ திங்க் about 170-180 grams இருக்கும். செக் பண்ணி பார்த்தலாமா குவிக்லி? ஆல் ரைட். எஸ், 183.4 grams. வெரி கம்ஃபர்டபுள், வெரி ஹேண்டி. அண்ட் இந்த ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் டைப் C 2.0 ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் ஃபோன்ஸில் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடச்சிரும். இந்த சைடில் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க வித் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக பளிச்சுன்னு போட்டிருக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் ப்ளஸ் இன்னொரு மைக்கு. அண்ட் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் கார்ட் ட்ரே இருக்குது. சிம் கார்ட் ட்ரே திறந்து பார்த்துடலாமா என்ன செட்டப் கொடுத்துருக்காங்க? கண்டிப்பா பட்ஜெட் போன்ஸ்ல வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சோ அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தலாம் குவிக்லி. எஸ், you've got a micro SD card support and dual nano SIM card support கொடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ட்ரேல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு nano SIM card யூஸ் பண்ணிக்கலாம் along with a micro SD card, இல்லனா ரெண்டு nano SIM cards யூஸ் பண்ணிக்கலாம். So that's the செட்டப். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கிளாஸ்ல பேண்டா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து IP52 ரேட்டிங்கும் இருக்கு. பேண்டா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கனால ஒரு விஷயம் பண்ணி பார்த்தலாமா குவிக்லி? டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரைட், சீம்ஸ் ஃபைன். உடையில பின்னாடியில இருந்து போட்டு பார்த்துடலாம். ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். பேசிக்காக நீங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும்போது பாக்கெட்ல இந்த ஃபோன் விழுந்துச்சுன்னா அது உடஞ்சிரும்னு நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவு நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் த பிரைஸ். ஃபோனை சுவிச் ஆன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே என்ன ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்துலாமா? உங்களுக்கு வந்து ஒரு 6.5 inch ஒரு காம்பேக்ட் ஆன HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். பட் இதில் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த HD+ ரெசல்யூஷன் தாங்க எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. ஏன்னா ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்திருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டோ G62 இருக்கு. அது வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. அதில் ஃபுல் HD ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் இந்த G34 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD கிடைக்காது, HD+ தான் கிடைக்கும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த பஞ்ச் ஹோல் சின்னதாக இருக்கு அண்ட் சின்ன கூட ஸ்மாலாக தான் இருக்கு. அது பிரச்சனை இல்லை, நல்லா கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. IPS LCD பேனலாக இருந்தாலும் இட் லுக்ஸ் குட். அண்ட் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ HDR சப்போர்ட் கண்டிப்பாக இந்த ஃபோனில் இல்லை. வைட் பேண்ட் L1 சப்போர்ட் உள்ள ஃபுல் HD வீடியோ பிளேபேக் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல கொடுக்குறாங்க. பட் HD+ ரெசல்யூஷன்ல ஃபுல் HD வீடியோ நீங்க பார்த்துக்கலாம் பேசிக்கலி. ஓகே, வீடியோ பார்க்குறீங்கன்னா சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் செட்டப் இருக்கு. பேசிக்கலி 2 செப்பரேட் ஸ்பீக்கர்ஸ் இல்லை, ஆனால் இயர் பீஸ் அண்ட் இந்த ஸ்பீக்கர் வச்சு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ல வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கனால ஒரு தடவை குவிக்லி செக் பண்ணி பார்த்துடலாமா? How is the sound quality?
லவுடா இல்லைனாலும் கிளீனா இருக்கு, ரிச்சா இருக்கு, டீடைல்டா இருக்கு, சவுண்ட் பிரச்சனை இல்லை. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ லைக். அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிறதுனால நீங்க வந்து வயர்ட் இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி கூட நீங்க ஆடியோ கேட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பை தி ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க, பட் டச் சாம்பிளிங் ரேட்டும் 240 Hz கொடுத்திருக்காங்க. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி நல்லா இருந்தது நாங்க டெஸ்ட் பண்ணும்போது. அண்ட் சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சென்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும், இன்க்ளூடிங் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து அன்லாக் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருந்தது, எங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரியல. இட்ஸ் வெரி வெரி நைஸ். இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி பேசணும்னா அண்டர் 10,000 rupees பிரைஸ் எடுத்தீங்கன்னா அலாங் வித் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த Snapdragon 695 ப்ராசஸர் வந்து தாறுமாறான ப்ராசஸருங்க. இது ஒரு ப்ராப்பர் 5G ப்ராசஸர். உங்களுக்கு Antutu ஸ்கோர் வந்து 4.5 lakhsக்கு மேல உங்களுக்கு Antutu ஸ்கோர் கிடைக்குது. இன்ஃபேக்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர், இஃப் நாட் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸ் கிடைக்கும், 4128GB அண்ட் 8128GB. அண்ட் இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா LPDDR4X RAM டைப் கொடுத்திருக்காங்க அண்ட் UFS 2.2 டைப் கொடுத்திருக்காங்க. சோ UFS 2.2 வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. சோ ஸ்டோரேஜோட ரீட் ரைட் ஸ்பீட்ஸும் நல்லா இருக்குங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ இல்ல, த்ராட்லிங் இஷ்யூ இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு, பிரச்சனையே இல்ல. அண்ட் கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க வந்து COD, BGM அதெல்லாம் விளையாடலாம், நோ ப்ராப்ளம். மீடியம் கிராஃபிக்ஸ்ல விளையாடலாம், அரௌண்ட் 40 FPSல வித்அவுட் எனி ப்ராப்ளம். இட்ஸ் நைஸ். அண்ட் கேமிங் கூட நீங்க லாங் செஷன்ஸ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூஸ் எங்களுக்கு தெரியவே இல்லை, which is very very good. So performance பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆக்சுவலி a very good phone. ஓகே, பேட்டரி பத்தி பேசலாமா? பேட்டரி வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கிடைச்சிரும் அண்ட் 20 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஸோ 5000 mAh பேட்டரி நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. ஈஸியா நீங்க வந்து மாடரேட் யூசேஜ்ல 2 நாள் ஓட்டலாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த போன்ல இருக்க பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? இதோட நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ் தாங்க. நான் சொன்ன மாதிரி இதுல 5G சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஆனா ஏனோ தானோன்னு 5G சப்போர்ட் கொடுக்கல. நல்ல விஷயம் என்னன்னா ஜென்ரலி பட்ஜெட் போன்ஸ்ல வந்து 5G சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு 7 பேண்ட் 6 பேண்ட் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுப்பாங்க. இதுல ப்ராப்பரா 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் VoNR சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. VoNR வச்சு நீங்க 5Gலயே ப்ராப்பரா கால்ஸ் பண்ணிக்கலாங்க, which is very very nice. அண்ட் உங்களுக்கு 4x4 MIMO சப்போர்ட் பிளஸ் 4 கேரியர் அக்ரிகேஷன் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா கேரியர் அக்ரிகேஷன் வச்சு உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இன்டர்நெட் பெர்ஃபார்மன்ஸ், மொபைல் டேட்டா பெர்ஃபார்மன்ஸ் வந்து 5G நெட்வொர்க்ல தாறுமாறா கிடைக்கும். 5Gக்காக ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு ஃபோன் வாங்க விரும்புறீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ஃபோன் நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணலாம். ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா ஊபர் டிரைவர்ஸ், ஓலா டிரைவர்ஸ் அவங்களுக்கு வந்து கூகுள் மேப்ஸ் கனெக்டிவிட்டிக்காக ரெகுலரான இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கூட வேணும், அவங்களுக்கு கனெக்ஷன் டிராப் ஆகாம இருக்கணும், பிளஸ் குட் பேட்டரி லைஃப் வேணும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க என்ன கேட்டீங்கன்னா. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை காலிங் சப்போர்ட்டும் கிடைச்சிரும் அண்ட் ப்ளூடூத் 5.1 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் எனக்கு இந்த ஃபோன்ல பிடிச்சிருக்கிறது என்ன தெரியுமா? Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ். லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் வந்து பட்ஜெட் ஃபோன்ல மோட்டோரோலா அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துறாங்க. அந்த விஷயத்துல மோட்டோரோலா வந்து எப்பவுமே கரெக்டா இருக்காங்க. அண்ட் Android 14 வித் MyUX அதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இதுல வந்து மோட்டோ செக்யூர், ஃபேமிலி ஸ்பேஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் மோட்டோ செக்யூரை வச்சு நீங்க வந்து ஃபிஷிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கு. இட்ஸ் டேம் நைஸ். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மோட்டோ ஆக்ஷன்ஸ் இருக்கவே இருக்குங்க. You can do chop chop to touch. And நீங்க higher 8/128GB வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஃபார் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க, which is very very nice. நீங்க வந்து ஒரு மானிட்டர்ல இல்ல டிவில கனெக்ட் பண்ணி நீங்க இந்த போனை யூஸ் பண்ணிக்கலாம், which is very useful. மோட்டோரோட ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருக்குங்க. ஏன்னா கிளீனா இருக்கும், அதிகமா அவங்க வந்து ப்ளோட் எல்லாம் போடுறது இல்ல. மோட்டோ ஹப்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த மோட்டோ ஹப்ல போய் பாத்தீங்கன்னா ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அசிங்கமான ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்ல, இட்ஸ் ஆல் குட் ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ். சோ நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லனா டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்ல. டயலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூகுள் டயலர் சப்போர்ட் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது கால் ரெக்கார்டிங் பண்ண விரும்புறீங்கன்னா தென் அந்த மெசேஜ் போகும். ஸோ தட் சம்திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். FM ரேடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் FM ரேடியோ ஃபேனாக இருந்தீங்கன்னா அது உங்களால் இந்த ஃபோன் வச்சு பண்ண முடியும், which is nice. ஓகே, ஃபைனலி கேமராஸை பற்றி பேசலாமா? இந்த Moto G34ல வந்து உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லை. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா கிடைச்சிரும். நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தப்போ ஃபோட்டோட குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்தது. HDR பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் ஸ்கின் டோன்ஸ் வந்து நல்லா இருந்தது, பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லை, மோட்டோரோலா வந்து டியூன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. நேச்சுரல் ஆப்ஷன் வேணுமா, நேச்சுரல் லுக்கிங் போட்டோஸ் வேணுமா, அப்போ நீங்க நேச்சுரல் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல விவிட் ஆப்ஷன் வேணுமா, அந்த மாதிரி விவிட் சூஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து கலர்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு அண்ட் நேச்சுரல் ஆப்ஷனும் இருக்கு. போர்ட்ரேட் மோட் பிக்சர்ஸ் எடுத்தப்போ அதோட குவாலிட்டி நல்லா இருந்தது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ நைட் மோடு கொடுத்துருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா நைட் மோட் ஆன் ஆயிரும், பிரச்சனை இல்லை. ஸ்பாட் கலர், டுவல் கேப்சர் வீடியோ, டுவல் கேப்சர் போட்டோ எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இந்த போன்ல கிடைச்சிரும். பிளஸ் நீங்க அந்த மேக்ரோ கேமரா வச்சு வீடியோ கூட ஷூட் பண்ணலாம். பட் ஸ்டில் 2 MP கேமரால வந்து 720p வீடியோ தான் குவாலிட்டி ஷூட் பண்ண முடியும். யூஸ் பண்ண
பண்ண விரும்புறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 1080p வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரால நாங்க எடுத்த போட்டோஸ் கூட ஓரளவு நல்லா தான் இருந்தது, நோ ப்ராப்ளம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இது எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் அண்ட் வி லைக் இட். இட்ஸ் அ குட் கேமரா. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல கேமரான்னு கண்டிப்பா சொல்லலாம். நாங்க என்ன பண்றோம்னா எல்லா போட்டோஸையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம், கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. ஸோ G34 நீங்க பாத்தீங்கன்னா 10,000 11,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன் தான். ஆனா நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்க வந்து ஹையர் 8/128GB வாங்கிக்கோங்க. ஏன்னா வெறும் 1,000 ரூபி டிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து 11,000 ரூபாய்க்கு அலாங் வித் கார்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வாங்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி பெட்டர் ரேம் கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரெடி ஃபார் ஃபீச்சரும் கிடைச்சிடும். எல்லாமே நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் குட் அபவுட் த ஃபோன். எஸ்பெஷலி 5G பர்ஃபார்மன்ஸ் தாரமாக இருக்கு, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்கு. ரெண்டு விஷயம் நீங்கள் என்ன வச்சுக்கணும் என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே கிடைக்காது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கிடைக்காது. ஆமாம், நான் ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கிறேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு யாராச்சும் உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் கொடுத்துட்டு இதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ் 60Hz டிஸ்பிளே இருக்கு, இன்னொரு ஃபோன் கொடுத்துட்டு இதில் வந்து HD ப்ளஸ் 120Hz டிஸ்பிளே இருக்கு, நீங்கள் எதை பிக் பண்ணுவீங்க? ஃபுல் HD ப்ளஸ் 60Hz இல்லை HD ப்ளஸ் 120Hz? கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதாங்க எனக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ ஆஃப் த Moto G34. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கலன்னா கூட கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்க, பிகாஸ் வி வாண்ட் டு இம்ப்ரூவ் ஆர் செல்ஸ். நான் உங்களை அடுத்த அன்பாக்சிங்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.